என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது குற்றாலநாதர் கோயிலாகும். இது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது முழுக்க முழுக்க சிவன் கோயில் ஆகும். இத்திருக்கோயிலை சித்தர்களின் சபை என்றும் அழைக்கப்படுவது உண்டு. சம்பந்தர், சுந்தரர் போன்ற நாயன்மார்களால் தேவாரம் பாடப்பட்ட பாண்டிய நாட்டு தலங்களில் இது முக்கியமான ஒரு தலமாகும். திருமால் வடிவத்தில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் அவர்கள் சிவலிங்கமாக மாற்றப்பட்டது என்றும் தொன்மையான நம்பிக்கையும் உள்ளது. இக்கோயிலை பற்றி சுந்தரர், சம்பந்தர் மற்றும் இல்லாமல் மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், பட்டினத்தார் போன்ற எண்ணற்ற பெருமான்களும் இந்த திருக்கோயிலை பற்றி பாடல்களை இடம்பெற்றுள்ளது. மேலும் இத்திருக்கோயில் குற்றாலம் என்னும் மலையடி வாரத்தில் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் இது குற்றாலம் என்பது ஒரு அருவி மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய நதியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த மழையிலிருந்து வரக்கூடிய நீர் அனைத்தும் மூலிகைகளை கொண்டு வருவதால் இது புண்ணிய நதி. மேலும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு நதியாகவும் பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் அமைப்பு என்பது ஒரு தனி சிறப்பு ஆகும். மற்ற கோயில்களைப் போல சதுரம் அல்லது செவ்வக வடிவில் இல்லாமல் இது சங்கு வடிவில் இருப்பது ஒரு தனி சிறப்பாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் அமைப்பு ஒரு சங்கு வடிவில் இருப்பதால் இந்த கோயிலுக்கு என்று ஒரு தனி சிறப்பும் உண்டு. சங்கு என்பது சிவபெருமானின் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை கருவி ஆகும். இக்கோயிலுக்கு உள்ளேயே எண்ணற்ற சன்னதிகள் உள்ளன. சிவ தலங்களில் பஞ்ச தலங்களில் இது சித்தரை தலமாகும். ஏனென்றால் இது சித்தர்களின் சபை என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணற்ற சித்தர்களின் இங்கு உறைவிடமாகவும் காணப்படுகிறது. இத்திருக்கோயில் என்பது 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்து இருக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் பாண்டிய மன்னன் சடையன் மாறன் அவர்கள் இத்திருக்கோயிலின் புகழை தமிழ்நாடு முழுக்கும் பரப்பப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. பாசுபத மக்கள் சபை என்னும் ஆலோசனை சபை கூட இத்திருக்கோயிலில் இருந்தது என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. திருமால் சிவனாக மாறியது பற்றிய திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. அதாவது கைலாய மலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உடனே சிவபெருமான் அவர்கள் அகத்தியரை நோக்கி தென் திசை நோக்கி செல்வாயாக என்று கூறியதாகவும், உடனே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் நின்று அந்த தென் திசையில் உயரத்தை வடசைக்கு சமமாக நிறுவியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது முனிவர் ஒருவர் இப்படி சமமாக இருந்தால் இறைவனின் திருக்கல்யாணத்தையும் நடனத்தையும் காண இயலாது என்று வருந்தியதாகவும் நம்பப்படுகிறது. உடனே சிவபெருமான் அவர்கள் முனிவரிடம் திருக்கூட மலையின் மகிமையை கூறி அங்கு விஷ்ணுவாய் இருந்த தம்மை சிவலிங்கமாக்கி மகுடாகும்படி பூசித்து வழிபட்டு வந்தால் தம் கல்யாணத்தையும் நடனத்தையும் காண இயலும் என்று சொல்லி அனுப்பதியாகவும் சொல்லப்படுகிறது. அந்த முனிவர் என்பது அகத்தியர். ஏனென்றால் அங்க கல்யாணம் நடக்கும் இடத்தில் அவர் இல்லாமல் சென்று எழுதியதால் அவர் வருத்தம் ஏற்பட்டது. இவ்வாறு சிவபெருமான் அவர்கள் அகத்தியரிடம் கூறி அனுப்பினார். உடனே அகத்தியரும் அந்த மலைக்கு சென்று சிவபெருமான் சொன்ன அனைத்து காரியங்களும் செய்தார். அதனால் அவரும் அந்த சிவபெருமானினுடைய கல்யாணத்தையும் நடனத்தையும் காண இயல்ந்தது. அதற்கு முன்பாக அகத்தியர் அவர்கள் தென் திசைக்கு சென்று வைணவர் வேடம் பூண்டு கோயிலுக்கு சென்று விஷ்ணுவை வேத மந்திரத்தால் சிவலிங்கமாக்கி வழிபட்டார். அன்று முதல் இன்று வரை இத்தலம் ஒரு சிவலிங்க தலமாகவே காணப்படுகிறது. இது பஞ்ச தலங்களில் ஒரு தலமாகவும் சொல்லப்படுகிறது. இதுவே சித்தர்களின் சபை என்றும் கூறப்படுகிறது. இங்குள்ள சிவலிங்கத்துடன் மற்றொரு பகுதியில் குழல்வாய் அம்மன் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகிய இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மேலும் இத்திருக்கோயிலில் உள்ள தீர்த்தம் எதுவென்றால் அது சிவகங்கை வட நதி என்றும் அல்லது அருவி என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சித்ரா நதியும் உள்ளது சிறப்பு. மேலும் இக்கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்று பார்த்தால் அது சித்திரை விசு, அமாவாசை, ஆவணிலம், நவராத்திரி, ஐப்பசி விசு, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, சித்ரா பௌர்ணமி போன்ற நாட்களில் மிக விசேஷமாக இங்கு காணப்படும். அப்பொழுது பக்தர்களின் கூட்டம் எண்ணற்ற அடங்காத கூட்டம் இத்திருக்கோயிலுக்கு வருகை தருவார்கள். மேலும் பக்தர்களுக்காக இத்திருக்கோயில் தினமும் திறக்கப்படும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆகும். பாய் மோட்
இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி நம் வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.